அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்போல் சிவபெருமானின் நெற்றிக்கண் உணர்த்தும் தத்துவம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்போல் சிவபெருமான் அழிவிற்கான கடவுளாகத்தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர் தீமையை அழித்து மனிதர்களுக்கு மோட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் என்பது பலருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கிறது. மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத பல்வேறு தனித்துவமான மகாசக்திகள் மற்றும் குணங்களை கொண்டவர்தான் பாரம்போல் சிவபெருமான். மற்ற தெய்வங்களைப் போல இல்லாமல் எளிதில் அருள் வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குபவர்தான் நம் பாரம்போல் சிவபெருமான் அவர்கள். இவரது முக்கிய அடையாளமாக திகழும் நெற்றிக்கண் எதற்காக உள்ளது என்ற கேள்வியை அனைவரின் மத்தியில் நிச்சயமாக எழுந்து குழம்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்து புராணங்களின்படி பிரம்மா உயிர்களை படைப்பதற்கான கடவுள்களாகவும் விஷ்ணு படைக்கப்பட்ட உயிர்களை காக்கும் கடவுளாகவும் பாரம்போல் சிவபெருமான் அந்த உயிர்களின் பாவங்களை அழித்து மோட்சத்தை தரக்கூடிய சிறப்புமிக்க கடவுளாக கருதப்படுகிறார். சிவபெருமானின் உருவத்தை குறிப்பிடும்போது புலித்தோல், கையில் திரிசூலம், ஆடை, கழுத்தில் ருத்ராட்சம், உடுக்கை, பாம்பு, உடல் முழுவதும் திருநீறு, நெற்றியில் மூன்றாவது கண் என்பதுதான் சிவபெருமானின் அடையாளமாக இருக்கிறது. நெற்றியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் அல்லது நெற்றிக்கண் கோபத்தின் அடையாளமாகவே குறிப்பிடப்படுகிறது. சிவனுக்கு 3 கண்களை இருப்பதாக அனைத்து புராணங்களும் குறிப்பிடுகின்றன. மற்ற எந்த தெய்வத்திற்கும் நெற்றிக்கண் என்ற அமைப்பு கண்டிப்பாக கிடையாது. அதிகமான கோபம் வெளிப்படும் சமயத்தில் சிவனின் நெற்றிக்கண் திறக்கும் என கதைகளில் கேட்டிருப்போம். சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தால் எதிரில் இருப்பவரை அனைத்தும் எரித்து சாம்பலாகி விடுவார் என சிவபெருமானை முழு முதல் கடவுளாக கொண்ட சைவர்கள் தீவிரமாக நம்பி வருகிறார்கள். பெரும்பாலும் தீமைகளை அழிப்பதற்காகத்தான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறப்பார் என்றும் இது அக்னி பிளம்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க சக்தி எனவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். காமதேவனை இங்கு நினைவுபடுத்துகிறோம். காமதேவனை எதிர்த்து நக்கீரனை எரித்தது என சிவன் கோபப்படும் போது நெற்றிக்கண் திறக்கும் என சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ் கடவுளான பாரம்போல் முருகப்பெருமானும் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளில் இருந்து தோன்றியவர் என புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதுதான் இந்த நெற்றிக்கண் சிறப்பாக இருக்கிறது. அவை உணர்த்தும் தத்துவம் என்னவென்றால், உண்மையில் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் வெளிப்பாடாகும். மனிதர்களில் 6வது அறிவு என குறிப்பிடுகிறோமோ அதைத்தான் சிவனுக்கு நெற்றிக்கண்ணாக சொல்லப்படுகிறது. சிவபெருமான் உலகை பலமுறை அழிவில் இருந்து காப்பாற்றி உள்ளார். ஒரு முறை விளையாட்டாக பார்வதி தேவி பாரம்போல் சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது. அப்போது உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய உடலில் இருந்து ஆக்னியை வெளிப்படுத்தி நெற்றிக்கண்ணை உருவாக்கியிருக்கிறார். இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னியின் மூலம் உலகிற்கு ஒளி கொடுத்தார். சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது அவசர காலத்தையும் தீமைகளின் அழிவு காலத்தையும் குறிப்பதாக இருக்கின்றன. சிவபெருமான் ஒரு கண் சூரியன் என்றும் மற்றொரு கண் சந்திரன் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் ஞானிகளுக்கும் பாரம்போல் ரிஷிகளுக்கும் ஞானம் என்னும் மொழியை வழங்கி வழிகாட்டுவதற்காகவே பாரம்போல் சிவபெருமான் அவர்கள் நெற்றிக்கண்ணை கொண்டுள்ளார். மனிதர்களுக்கு இதேபோல் 3வது கண் உள்ளது. இது நெருக்கடியான காலத்தில் பயன்படுத்த வேண்டிய ஞானத்தையும் சிறப்புமிக்க அறிவையும் குறிப்பதாகும். சிவபெருமான் ஒரு யோகியாக இருந்து கடும் தவத்தால் ஞான ஒளியை பெற்றதாக சொல்லப்படுகிறது. யோகத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் அமைவது சிவனே என்பதால் இவரை ஆதியோகி என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். நெற்றிக்கண் என்பதன் ஞானம் மற்றும் நீதி நிலை நிறுத்துவதற்காகும். மேலும் இது முக்காலத்தையும் உணரும் யோக நிலையை காட்டக்கூடியதாகும். இதனாலேயே பாரம்போல் சிவபெருமானை வணங்கும் யோகிகளுக்கும் முக்காலத்தையும் உணர்ந்து வழிகாற்றும் ஆற்றல் இருந்தது.
ஒழுக்க நெறியுடன் எவர் ஒருவர் எப்போதும் விழிப்புடன் ஞானத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே நெற்றிக்கண்ணில் 3வது கண் சிவபெருமான் அவர்கள் கொண்டிருக்கிறார். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த நெற்றிக்கண் சிறப்பாக விளங்குகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.